என்ன இருக்குன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அன்கண்டிஷ்னல் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த விதமான நிபந்தனைக்கும் உட்படாத ஒரு கிருபை இருக்கிறது அப்படின்னு. கிருபை இருக்கிறது, ஆனாலும் அந்த கிருபையிலே கர்த்தர் நம்மக்கிட்டையும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அது கர்த்தர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது, சபைக்கிட்ட எதிர்பார்க்கிறது, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிக்கிட்ட எதிர்பார்க்கிறது. இதெல்லாம் இருந்தால்தான் அவருக்கு மணவாட்டியாய் மாற முடியும். எதுவுமே இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் அது மன்னிக்கிறது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பு அப்படி தான் நமக்கு வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்யுது? மன்னிக்கிறது. ஆனால் மன்னிக்கப்பட்ட பிறகு, மீட்கப்பட்ட பிறகு கர்த்தர் நம்மக்கிட்ட சில கிரைட்டீரியா எதிர்பார்க்கிறார். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவி அவங்க அப்பா அம்மா வீட்டில் எப்படி வேணாலும் இருந்திருக்க முடியும். ஆனால் இங்கே வந்த பிறகு சில கண்டிஷன் இருக்குது, இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் குடும்பம்னு வந்த பிறகு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இதுதான் கிருபை இருக்குது, லவ் இருக்குது, ஆனால் ஒரு கண்டிஷனும் இருக்குது. இன்றைக்கி கடைசி காலத்தில் ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கணவனும் மனைவியுமான சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து சபையினிடத்திலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? நான் சீக்கிரமாக வருவேன், வரும்போது உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கிறேன், நான் அதை பத்திரமாய் பற்றி கொண்டிரு, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. சில நேரங்களில் அதுதான் நமக்கு திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி பார்க்கும்பொழுது யூத கலாச்சாரத்தில் ஒன்று சொல்லுவார்கள். நம்ம கம்யூனியன் எடுக்கிறோமே, அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஏன் நம்ம கையில் அப்பம் ரசம் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணவாட்டியை யூத முறைப்படி யூத கல்ச்சரில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது, நிச்சயம் பண்ணும்போது, அந்த மணவாட்டி கையில் அந்த மணவாளன் ஒரு கப்பு திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு போவார். அந்த மணப்பெண்ணுக்கு அந்த மணவாளனை பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரியறதுக்காக, ஒருவேளை பெற்றோரோட கட்டாயத்தினால ஓகே சொன்னாங்களா அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்களாம், ஒரு கப்பு திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு போவாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த திராட்சை ரசத்தில், அந்த கப்பில் அந்த திராட்சை ரசம் குறைஞ்சிருந்தா அந்த அம்மாவுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த திராட்சை ரசத்தோட கப்பு குறையாமல் அவர் கொடுத்துட்டு போன அதே அளவில் இருந்தால் அந்த அம்மா அதை குடிக்கலை, அவரை பிடிக்கலைன்னு அர்த்தமா. இது ஒரு ட்ரெடிஷன். இது வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷனை சொல்லுவாங்க, பாரம்பரியம். அதன்படி அது அந்த மணவாட்டியை பார்க்கும்போது அவர் எதிர்பார்க்குறார். வசனத்தில் கூட ஒரு சிலது இருக்குது, மணவாளன் வரும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராதவர்களாய் காணப்பட்டவர்கள். அவர் பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்குறாரு. கல்யாண வஸ்திரம் இருக்குதா, கர்த்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதான குணாதிசயம் இருக்கா அப்படின்னு சபைக்கு பார்க்குறாரு. ஒரு சபையில் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனால, அதுவும் ஆவிக்குரிய சபையில் மெம்பராக இருக்கிறதுனால, தசமபாகம் காணிக்கை மட்டும் கொடுக்கறதுனால மட்டும் பரலோகத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னு சொன்னால் நம்மளை மாதிரி ஏமாளி உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு பையனை ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்டிட்டா மட்டும் அவன் பாஸ் ஆகிடுவான் நம்ம நம்பவே முடியாது. சேர்த்த பிறகு அங்கே கொடுக்குற பாடங்களை படித்து அவன் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அதே மாதிரி கர்த்தர் நம்மக்கிட்டையும் சில காரியங்களை எதிர்பார்க்குறார். அவர் வரும்பொழுது அதில் ஒன்று தான் வசனம் சொல்லுது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு கிரீடத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் வரும்போது அந்த கிரீடத்தை ஆண்டவர் பார்ப்பார். நான் திரும்பி வருவேன், சீக்கிரமாக வருவேன், வரும்போது உங்கள் கிரீடம் இருக்கணும். அது இருந்தால்தான் அடுத்த ஆண்டவர் இன்னொரு சபைக்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வரும்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்க, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 இருக்குது. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தரப்போறார். ஆனால் அவர் வரும்போது நம்மகிட்ட ஒரு கிரீடத்தை எதிர்பார்க்கிறார். உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டு, இந்த கிரீடம் இருந்தால் அவர் வரும்போது அவர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தருவார். இதுதான் கிரைட்டீரியா. அப்போ நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கிரீடம் எது? கர்த்தர் எதிர்பார்க்கிற நம்மகிட்ட இருக்கிற கிரீடம்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 21:12.
அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது, நான் கர்த்தர். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து இது இருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கு. என்ன கொடுத்துருக்கிறாரு? நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை கொடுத்துருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டில் 2 வகையான அபிஷேக தைலம் உண்டு. ஒன்று ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தைலம், இன்னொன்று ஆசாரியரை அபிஷேகம் பண்ணுகிற தைலம். ரெண்டும் உண்டு. 2 வகையான அபிஷேகம் உண்டு. ஒன்று ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறது, இன்னொன்று ஆசாரியரை அபிஷேகம் பண்ணுறது. இது ரெண்டும் தான் கர்த்தர் பண்ணுகிறதான அபிஷேகம். இது ரெண்டுத்துக்கு, இந்த அபிஷேகத்துக்கு பேர் என்னது? கிரீடம்னு இருக்கு வசனத்தில். அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒன்று இருக்கு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு அபிஷேகம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 2ஆ பிரிஞ்சிருந்த அபிஷேகம், ஒன்று ராஜாவுடைய அபிஷேகம், இன்னொன்று ஆசாரியனுடைய அபிஷேகம். இந்த 2 அபிஷேகத்தையும் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். ஒரே அபிஷேகமாக கொடுத்துருக்கிறார். இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்கு. இதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் வரும்போது உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு. இன்னைக்கு இந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கு. இந்த அபிஷேகத்தில் 2 விதமான காரியமும் இருக்கு. அன்னைக்கு அபிஷேகம் பண்ணா ஒன்று ராஜாவா அபிஷேகம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆசாரியனா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளை அத்தனை பேரையுமே கர்த்தர், இங்கே உட்காந்துருக்க நம்ம அத்தனை பேரையுமே கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியருமா அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகம் நம்ம மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நமக்கு இல்லை. இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது நமக்குலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ராஜா அபிஷேகம் பண்ணுறதை உடனே ஒத்துக்கிறோம். அதில் நமக்கு கேள்வியே வராது. ஆமாம் கர்த்தர் என்ன ராஜாவை தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு உபதேசம் இருக்குது, அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு எப்படியும் உலகத்தில் ராஜாவாயிடணும், ராஜாவை மாதிரி வாழணும்னு ஒரு ஆசை நமக்கு வந்துடுது. அது நமக்கு டிஃபால்ட்டாக உள்ளே வந்துருச்சு. ஆனால் ஆசாரிய அபிஷேகம் இருக்குன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் அங்கே இன்னொன்றுக்கு போயிடுவீங்க. அதுக்கெல்லாம் அழைப்பு வேணுங்க. அப்போ ராஜாவாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அழைப்பு வேணும். இல்லை எல்லாரும் எப்படி ராஜாவாக முடியும்? தாவீது வீட்டில் 7 பேர் இருந்தாங்க, 7 பேர் ராஜாவாகல, ஒருத்தன் தானே ராஜாவானா? கரெக்ட் தான் நான் சொல்கிறது. அப்போ ஒருத்தனை தான் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணாருன்னா எல்லாரையும் அபிஷேகம் பண்ணலாம். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் தானே ராஜாவாக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ராஜாக்கள் தான். ஏன்னா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ராஜாவா வாழ்றதுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம நினைச்சிருக்கிறோம். அதனால ராஜாக்கள் நம்மளை ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறார், ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறார், சந்தோஷம். நான் இல்லைன்னே சொல்லல. ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார், சேர்த்து தானே சொல்லியிருக்கு. அதில் 2 இருக்குல்ல, அதில் 2 எடுத்த உடனே இல்லை இல்லைங்க, ஆசாரிய அபிஷேகங்கிறது எல்லாருக்கும் இல்லை. அது அழைப்பு இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை ஆசாரியன் ஆக்குவார். அப்படின்னா நீங்கள் ஒரு அழைப்பை ஒரு பக்கம் மட்டுப்படுத்துறீங்க, ஒரு பக்கத்தை உயர்த்தி பிடிக்கிறீங்க. இந்த டாஸ் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. கேம் விளையாடும் போதெல்லாம் டாஸ் போடுவாங்க, யார் பேட்டிங் யார் பவுலிங்கிறதுக்கு. அதில் அந்த காசில் 2 பக்கமும் இருக்கும், 2 பேத்துக்கும் சேம் வேல்யூ தான். ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் தான் வேல்யூ. அன்னைக்கு அவர் ஹெட்ஸுன்னார்னா அன்னைக்கு அவருக்கு எது வேணும்? டெய்ல் உண்டா வருத்தம் ஆகிடுவார் அவர். சே தோத்துட்டோம். ஒரே காசுக்கு 2ம் ஒரே வேல்யூ தான். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு அவர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வேல்யூ. இன்னொரு பக்கம் விழுந்துட்டா அவருக்கு அது ஃபெயில். நம்ம தோத்துட்டோங்க, டாஸில் தோத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. காசில் எதுவும் இல்லை, நாம் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய அபிஷேகத்தில் 2ம் இருக்குது, ராஜாவும் இருக்குது, ஆசாரியரும் இருக்குது. ராஜாவோடைய அபிஷேகத்துக்கு அழைப்பு தேவையில்லை என்றால் ஆசாரிய அபிஷேகத்துக்கும் அழைப்பு தேவையில்லை. ஆசாரிய அபிஷேகத்திற்கு அழைப்பு தேவை என்று நீங்கள் சொல்வீர்களானால் ராஜா அபிஷேகத்துக்கும் அழைப்பு தேவைதான். அப்போ யாரும் இங்கே ராஜாவாக முடியாது. எல்லாரும் சேவகரா, மந்திரியா, அடிமையா இப்படி தான் இருக்க முடியும். அது ஒத்துக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயித்து எங்களை ராஜாக்களாக்கி இருக்கிறார். ராஜாக்களாக்கல, ராஜாக்களும் ஆசிரியரும் ஆக்கி இருக்கிறார். அப்போ 2 அபிஷேகமும் இருக்கு. இது 2ஐயும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. எந்த வேலை? இயேசு வர்ற வரைக்கும் அது பத்திரமா பார்த்துக்கணும். இன்னைக்கு நமக்கு அந்த பத்திரமா பார்த்துக்கிற வேலையே இல்லை. அபிஷேகம் பெற்றுட்டோம்,
வசனம் தெளிவா சொல்லுது. எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்? நீங்க பத்திரமா வச்சுக்கணும், பரிசுத்த ஆவியை வச்சுக்கணும். ஆனா இப்ப நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுறாரு, எவ்வளவு வேதனைப்படுறாரு. இன்னும் நான் சொல்றேன், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? முதல்ல அது எப்படி ஆவியானவர் வந்துட்டு போவாரா? போவார். இப்போ சிம்சோன் மேல இறங்கினார், இறங்கின பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சிம்சோனுக்கு நல்லா தெரியுது. அவன் என்ன செய்யறான்? நான் தேவனுடைய பலத்தினாலே பெலிஸ்தரை ஜெயிப்பேன் அப்படின்னு ஏந்திரிக்கிறான், ஜெயிக்கிறான். ஒரு நாள், அடுத்த முறை நல்ல கவனிங்க, அடுத்த முறை அதே மாதிரி பெலிஸ்தர் வராங்க. அடுத்த முறையும் என்ன வசனம் சொல்லுது? அவன் எழும்பினான், பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டைமும் இறங்கினாரு, ரெண்டாவது டைமும். அப்போ நடுவில் எப்போ போனாரு? நான் கேட்கறது புரியுதா? முதல் தடவை இறங்கினா அப்போ அங்கேயே தானே இருக்கணும். ரெண்டாவது தடவையும் இறங்கினார்னு இருக்கு. அப்போ நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவனை விட்டு போயிருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானுமே டிஃபால்ட்டாக என்ன பார்க்குறோம்? தூய ஆவியே வாரும், பரிசுத்த ஆவியே வாரும். நம்ம தான் அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆகி போச்சு. இப்போ என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தாரு, நடுவில் நான் பண்ண சேட்டையில் போயிட்டாரு. இப்போ எனக்கே என்னவா இருக்கு? சந்தேகமாக இருக்கு. இருக்காரா இல்லையான்ற சந்தேகம் எனக்கே இருக்கு. ஏற்கனவே நமக்குள்ள வந்தாரு, அவர் நமக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனால் சிலரை விட்டு ஆவியானவர் விலகி நிற்கிறார். இருக்கிறாரா? ஏன்னா வசனம் சொல்லுது, பலர் இடத்துல ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார், பலர் இடத்துல ஆவியானவர் விலகி நிற்கிறார். சிம்சோனை விட்டு ஆவியானவர் போயிட்டார். திருப்பி அந்த பலன் வருது, சூழ்நிலை வரும்போது வருது. அப்படித்தான் நம்மளுக்குமே பல நேரத்தில் ஆவியானவர் நம்ம பண்ணுற பாவத்தின் போது கூட இருக்கிறதில்ல, விலகி நிற்கிறார். அதுக்கப்புறம் நாம் கெஞ்சி எதாவது பண்ண போது ஆவியானவர் என்ன செய்யறார்? அடுத்து வராரு. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி போக்குவரத்தாக இருந்தால் கஷ்டம். தேவன் வரும்போது ஆவியானவர் உங்கள் மேலே என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் இருக்கிறவர், அவர் தான் சீல். நீங்கள் சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கனை கையில் கொடுத்துருவாங்க. சார் இதை கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க? இப்போ நாங்கள் சில இடத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க? டிரான்சிட் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருந்துச்சுன்னா அந்த ஏர்லைன்ஸ்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சில டோக்கன் கையில் கொடுத்துருவாங்க. சார் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் இந்த டோக்கனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? சாப்பாடு கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் அங்கே போயிட்டு டோக்கனை கொடுக்காம, சார் அந்த அங்கே பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. அவங்க அடுத்து என்ன கேட்பாங்க? சார் உங்கள் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்கட்டும், எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு டோக்கன் கொடுத்து வச்சுருந்தோம், அது இருக்கா? இல்லை சார் என் பாஸ்போர்ட்டில் விசா இருக்குது பாருங்க, நான் விசா வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க. சார் நீங்கள் விசா வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க, டோக்கன் எங்கே? அடுத்து சார் இந்த ஏர்லைன்ஸ்கார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், அவர் சொன்னார் தான் இந்த ஃப்ளைட்லேயே நான் வந்தேன், ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. அவங்க கேட்பான், ஏன்டா நீ பைத்தியமா நீ? நான் திருப்பி உன்னை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்? டோக்கன் எங்கே? இன்றைக்கி நம்ம அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் டோக்கன், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை சீல், அவர் தான் நமக்கு டோக்கன். அவர் இருக்கிறாரா? இல்லைங்க, நான் பெரிய சர்ச்சில் மெம்பராக இருக்கேன். தம்பி நீ பெரிய சர்ச்சில் மெம்பராரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்களாம் சர்ச்சுக்கு வரோம். டேய் நான் கேட்குறது உனக்கு புரியுதா? உங்கள் அப்பா காலம் இல்லை, தாத்தா காலத்துலேருந்து சர்ச்சுக்கு வாங்க. உனக்குள்ள மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவனுக்கே சந்தேகம், நமக்கே சந்தேகம் பல நேரத்தில் வருது. இருக்கிறாரா இல்லையா? இருந்தார், இப்போ இருக்காரான்னு தெரியல. எப்போ இருந்தார்? 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் பெற்று விட்டேன். அபிஷேகம் பெற்றீங்க, இன்னைக்கு இருக்கிறாரா? அதுதான் கர்த்தருடைய கேள்வி. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் சில நேரங்களில் அபிஷேகம் நம்ம விட்டு போகும், நமக்கு அது தெரியாது. நம்ம இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் வரும்போது, ஏன் நான் இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போவே நமக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சால் நாம் போய் என்ன செஞ்சிடலாம்? புதுப்பித்து கொள்ளலாம், கேட்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்போ உதாரணமாக பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ?
பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். அதில் முதல் பார்ட் பார்க்குறோம். ராஜாவாக ஏன் நம்ம சவுலை பார்க்குறோன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு ராஜா. வேதத்தில் இருக்கக்கூடியதானே ஃபஸ்ட்டு கிங் அவர் தான். நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதில்லை, ஃபஸ்ட்டு கிங்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணும்போது சவுலுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணார். யாரை வச்சு பண்ணார்? சாமுவேலை வச்சு பண்ணார். ஆனால் கர்த்தர் அவரை தள்ளினது சவுலுக்கு தெரியுமா? வாசிங்க, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? அப்ப நல்லா வசனம் சொல்லுது பாருங்க. அபிஷேகம் பண்ணும் போது சவுலுக்கு தெரியுது கர்த்தர் ராஜாவா என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் புறக்கணித்து தள்ளின, அவர் சொல்றார் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. இது எப்ப நடந்துச்சு? பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினது ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷமே தள்ளிட்டார். அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அதில் கர்த்தருக்கும் சவுலுக்கும் பிரச்சனை வருது. 14வது வசனம், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவா இருக்கு. ராஜ்யபாரம் போயிருச்சு. எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? 40 வருஷம் ராஜாவா இருக்கிறாரு. அடுத்த 38 வருஷம் சவுலுக்கு தெரியாது தான் ராஜா இல்லை என்று. ஆனால் அவன் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ராஜா. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் புறக்கணித்து தள்ளப்பட்டவன். அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனதே அவனுக்கு தெரியாது. இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை புறக்கணித்து தள்ளினேன். அதை யார் சொன்னா? சாமுவேல் சொல்லிட்டான். கர்த்தர் உன்னை தள்ளினார் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து 15ஆம் அதிகாரம் 23, ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். 2 தடவை ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, நீ ராஜா கிடையாது, நீ ராஜா கிடையாது. ஆனால் சவுலுக்கு உணர்வே இல்லை பாருங்க, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. ஏன்? கர்த்தர் ஒரு நாள் என்ன அபிஷேகம் பண்ண. ஆமா, ஒரு நாள் அபிஷேகம் பண்ண எந்த சாமுவேலை வைத்து அபிஷேகம் பண்ணாரோ அதே சாமுவேலை வைத்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளினேன். சொல்லியாச்சு, ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 38 வருஷம் சவுல் தன்னை ராஜாவா நினைச்சுக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரியதான ஒரு கொடுமை பாருங்க. பைபிள்ல சொல்லுது கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ராஜாவே கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எது? என் மேல் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கு. அன்னைக்கு சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் இன்னைக்கு என்ன ராஜாவும் ஆசாரியனுமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் பண்ண அபிஷேகமான அந்த ராஜாவும் ஆசாரியும் என்கிற அபிஷேகம், அந்த கிரீடம் இன்னும் நம்மேல் இருக்கிறதா? என்னைக்கு போச்சு? வசனம் சொல்லுது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த வசனத்தை பேசிட்டு இருக்கும்போது, இந்த வசனத்தை எடுக்கும்போது, நேற்று நானும் இன்னொரு ஊழியக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த செய்தியை வேற ஒரு காரணத்துக்கு கொடுக்கும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், இப்போது சவுல் எடுத்து வச்சிருக்கிற அமலேக்கியர் மாடெல்லாம் இருக்குல்ல, அவன் எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறான்? கர்த்தருக்காக என்ன செய்கிறான்? பலிக்காக எடுத்து வச்சான். அவன் எதுக்கு எடுத்து வச்சான்றது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அஃபிஷியல் ரெக்கார்டு என்ன? ராஜா என்ன சொல்றாரு? கர்த்தருக்காக வைக்கிறேன். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நான் உனக்கு ஒன்று சொன்னேன், நீ எனக்காக அதை மீறி செய்கிற. ஆனால் காரணம் கேட்டால் எனக்காகன்னு சொல்கிற. இந்த இடத்துல விஷயம் புரியுதா? கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை அதை கொல்ல சொன்னேன், நீ அதை கொல்லாமல் வச்சிருக்கிற. ஏன் கொல்லாமல் வச்சிருக்கனா? எதுக்காக வச்சிருக்கிற? உங்களுக்காக தான் சொல்ற. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு பேரு நீ என் வார்த்தையை புறக்கணிச்சிட்டேன்றார். கர்த்தர் ஒன்று சொன்னா அதை 100% செய்யணும்.
ஆவியானவர் ஒன்று சொன்னால் அதை 100% செய்யணும். அதில் நீங்கள் உங்களுடைய ஞானத்தையோ உங்களுடைய அறிவையோ அல்லது உங்களுடையதான அதிமேதாவித்தனத்தையோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நேற்று என்ன பேசிகிட்டு இருந்தோம், கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்தின் பாதையாக கூட இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக கூட இருக்கட்டுமே, உங்களை ஒரு அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் நம்மால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மிக்ஸ் பண்ணுவான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போது ஒருத்தர் ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார், இந்த ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லிடுவார். அது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சது உண்மைதான், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சுட்டு போயிடுங்க. எதுக்கு எதுக்கு? கர்த்தர் உன்னை இந்த வேலை செய்ய சொன்னார், இந்த வேலைக்கு அந்த டிகிரி கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த டிகிரி முடிச்சுட்டு வரணும்? இல்லை, அப்படி ஒருவேளை நாளைக்கு பின்ன மினிஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை வந்தால், அப்போ உன்னுடைய மைண்டில் ஆரம்பிக்கும் போதே நீ என்ன சொல்லி கொடுக்குற? கர்த்தரை நம்பி போகிறவனுக்கு சொல்கிற, பிரச்சனை வந்தால் திருப்பி வந்துரு, டிகிரி உதவும். நீ நம்பி போகிற கர்த்தர் கடைசி வரைக்கும் உதவாரு கிடையாது. பிரச்சனை வந்தால் நடுவில் எதுவும் உதவும்? இப்போ சொல்கிறேன், படிக்கக்கூடாதுங்கிறது என் கான்செப்ட் இல்லை. உன்னை கர்த்தர் பிரத்யேக அழைப்புக்கு அழைச்சிருக்கும் போது நீ அதுக்கு ஏற்றபடி தான் போகணும். நீ அதுக்கு ஏற்றபடி தான் என்ன செஞ்சுருக்கணும்? போகணும். நீங்கள் நடுவில் உங்கள் ஞானத்தை என்ன பண்ணுவீங்க? மிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போது மோசேக்கு பயங்கரமான ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? எகிப்தின் கலைகளிலே அவன் வல்லவன், வாக்கிலே வல்லவன், எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன். அப்போஸ்தலர்கள் சொல்லுது. இப்போ கர்த்தருக்கு மோசையை வச்சு என்ன கட்டணும்? ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். ஆனால் மோசே கிட்ட இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் என்ன தெரியுமா? இஜிப்சியன் மெத்தடு. ஈஜிப்டில் பெஸ்ட் கட்டுவார் அவர், பயங்கரமாக கட்டுவார். இப்போ கர்த்தர் கூப்பிட்டாரு, மோசே நம்ம ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவோமா? பேஷா, செமையாக கட்டிடுவோம். நான் எகிப்தில் ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டியிருக்கிறேன், நீங்கள் என்ன எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், எப்படி கட்டி கொடுக்குறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், எப்படி கட்டணும்னு நானே சொல்கிறேன். சரி விடுங்க, பொருளெல்லாம் நல்லா காஸ்ட்லியாக போட்டு சில ஆளை நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பிரதர் ஆண்டவருக்கு சர்ச்சு கட்டுறோம் பிரதர், எப்படி கட்டுறோம் தெரியுமா? நீ எப்படி கட்டாத, நான் சொல்கிறபடி கட்டு. சரி விடுங்க, பொருளெல்லாம் காஸ்ட்லியாக போட்டுருவோம், அதுவும் போடப்படாது. பொருளும் நானே சொல்லுவேன், அந்த பொருள் தான் போடணும், இந்த கம்பெனியில் தான் போய் நீ வாங்கணும். சரி ஓகே, கட்டுற ஆள் தி பெஸ்ட்டு ஆர்கிடெக்டு ஈஜிப்ட்லேருந்து வர வச்சுருவோம், சூப்பராக கட்டுவான். அதுவும் கூடாது, அதுவும் கீழே ஒருத்தன் கீழே இருக்கான் பெசலியல்னு, அவனையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? உட்காந்து நின்று பாரு, கட்டுறதை என்ன செய்ய பாரு. கட்டுற பொருள் கூடாரத்துக்குள்ளே இருக்கு, கட்டுற பிளான் மலையில் காமிச்சனே அதே மாதிரி கட்டு, கட்டுற ஆள் அவனும் கீழே இருக்கான். நான் என்ன பண்ணணும்? இவெல்லாம் ஒழுங்காக சரியான மட்டும் பாரு. ஆண்டவரே, நான் எகிப்தில் ராமசேஸ் கட்டணுமே, அதனால தான் சொல்கிறேன். நீ எபிரேய கட்டடக்கலையை படிச்சிருந்தீன்னா நான் உன்னை வச்சு எபிரேய கட்டடத்தை கட்டுவேன். நீ படித்ததெல்லாம் என்னது? எகிப்திலுடைய ஞானம். இப்போ எனக்கு அந்த ஞானம் வேணாம். எனக்கு என்ன தெரியுமா வேணும்? நான் சொல்லுகிறதை கீழே கட்டுவதற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆள் எனக்கு வேணும். இன்னைக்கு இதுதான் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. கர்த்தர் உன்னை கூப்பிட்டு ஒரு வேலை செய்ய சொன்னால் அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இதை தாண்டி என்ன பண்ணுறது? அந்த ஞானத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது, அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை கொண்டாந்து கொட்டுறது. இதே வேலையை ஆண்டவர் சாலமோன்ட்டையும் செய்வார். தாவீது அந்த பிளானை கொண்டாந்து கொடுத்துட்டு சொல்லுவார், கர்த்தர் உனக்கு சொன்னதுபடி செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஏன்? நீ ரொம்ப ஞானம் சாலமோன், நீ அடித்து புழிஞ்சு கட்டிடுவ, அடி பின்னி எடுத்துருவ, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. அதெல்லாம் நீ உன் அரண்மனையை கட்டுறதுல வச்சுக்கோ, என்னுடைய ஆலயத்தை நான் சொல்கிறபடி தான் நீ கட்டணும். அதுதான் ப்ரொசீஜர். இன்னைக்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் கிடையாது. பலி யாருக்கு செலுத்துகிறோம்? கர்த்தருக்கு தானே செலுத்துகிறோம். பலியை சூப்பராக செலுத்துவோம். எப்படி பலி செலுத்துவ பாருங்க, அவங்க கோழி கொடுக்குறாங்க,
அவர் ஒட்டகம் கொடுக்குறாரு, நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம், 2 டைனோசரை கொடுக்குறோம். என்ன சொல்கிறீங்க? ஏன் ஆண்டவருக்கு சென்னுமோ சும்மா பெருசாக செய்யணுங்க? ஆண்டவர் சொல்கிறார், இது பாரு, நேராக போய் 1 வயசில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு. ஆண்டவரே, அது 300 ரூபா கூட வராது, உனக்கு விலை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கான். அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கர்த்தருக்கு தி பெஸ்ட்டாக செய்யணும். உன் எண்ணம் நல்லது, உன் பலி நல்லது. கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? கீழ்ப்படிதலை விரும்புகிறார். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை விட நீ தான் எனக்கு முக்கியம். உன் கையில் இருக்கிற கிட்டாரை விட, உன் கையில் இருக்கிற கீபோர்டை விட, உன் கையில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜை விட, உன் கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான உலகத்தின் அனுபவத்தை விட எனக்கு நீ தான் முக்கியம். ஏன்? இது எல்லாத்தையும் நான் உலகத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணா வாங்கிப்பேன், ஆனால் கீழ்ப்படிதல் உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்க முடியும். இன்னைக்கு ஏன் கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார்? தி பெஸ்ட் இருக்கிற நல்ல கொழுமையானதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். எதுக்கு? கர்த்தருக்கு. நானே வேணாங்கிற, நீ என்ன எனக்கு செய்கிற? சிலர் அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் இவனுடைய அபிஷேகம் எங்க போச்சு? கர்த்தர் அன்னைக்கும் அதே தேவன் தான், இன்னைக்கும் அதே தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு வெளியே ஒரு ஆலயத்தை கட்டினார், இன்னைக்கு உள்ள ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற பலியும் இன்னைக்கு எதிர்பார்க்கிற பலியும் ஒன்று தான். அது வெளியரங்கமா, இது ஸ்பிரிச்சுவலா. அப்ப ஸ்பிரிச்சுவலா கர்த்தர் எதிர்பார்க்கும் போது உன் பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ளதாக. ஆண்டவர் என்ன சொன்னார் அதாங்க. நமக்கு ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, ஆண்டவர் மேல ரொம்ப வைராகியம் இருக்குது. சிலர்லாம் சொல்றாங்க பாருங்க, உலக பிரகாரமான ஒரு மனுஷன் லைட் மியூசிக் நடத்தும் போதே கலர் கலராக லைட்டை போட்டு, ஸ்பீக்கரை போட்டு, சவுண்டை போட்டு, சும்மா கிராண்டாக 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவனுடைய கடவுளுக்கு நடத்துகிறான். நான் ஏன் கடவுளுக்கு நடத்த போனேன் அப்படின்னா, நான் எப்படி நடத்துவேன் தெரியுமா? அவனை விட 2 மடங்கு செலவு பண்ணி கிராண்டாக நடத்துவேன். கர்த்தர் கேட்குறாரு, கிராண்ட்னஸ்னால ஒருத்தன் ரட்சிக்கப்படுவானா, விசுவாசத்தினால ஒருத்தன் ரட்சிக்கப்படுவானா? நீ இவ்வளவும் நடத்துறது எதுக்காக? அல்டிமேட்டா சோல் வின்னிங். இது ஒரே விஷயம்தான். இதை தவிர்த்து கிறிஸ்தவத்தில் வேற மீட்டிங்கே கிடையாது. எதை செய்தாலும் சோல் வின்னிங் தான் பேஸ். அந்த சோல் வின்னிங்கிறது நீ போடுற லைட்லையோ, நீ வைக்கிற மைக்கிலையோ, நீ பேக்கிற பாக்ஸ்லையோ இல்லை. அது எதில் இருக்கு? உன் மேல இருக்கிற அபிஷேகத்தில் இருக்கு. அதுதான், அவ்வளோதான் விஷயம். என்னதான் அரசாணையில் உட்காந்துக்கிட்டு, சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு ஏரோது ராஜவஸ்திரம் போட்டு பேசினா கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஒன்றுமே இல்லாத மீனவர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏஞ்சி நின்று பேதுரு பேசினார்னா 3000 பேர் மனசு குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துடுவான். கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உன்னுடைய கிராண்ட்னஸ் இல்லை. நீ டீசெண்டாக இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்தவம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு பலிக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்படி செய்யணும் ஆண்டவருக்கு, அப்படி செய்யணும் ஆண்டவருக்கு, தி பெஸ்ட்டை செய்யணும், செய்யுங்க. ஆனால் கர்த்தர் சொன்னா செய்யுங்க.